ஓட்டு சரி அப்படியே அரைவாசியம் அப்படியே வாங்கிடுவா கட்டும் காத்து ஓட்ட திருவிழா நடக்கிறது இந்த இடத்த உங்களுக்கு தெரியும். இது என்ன மீன் அண்ணா? அடல். நாங்கள் என்ன நிற்கிறோம் மாதகள் கடற்கரையில் தான் நிற்கிறோம். கடற்கரைக்கு முதலாக உங்களுக்கு தெரியும் இலங்கையின் காலநிலை சரியான கவலைக்கிற மாதிரி இப்போதான் எங்களோட நிற்பா புயல் வந்து இலங்கையை கடந்து போய் நிறைய சேதங்களை ஏற்படுத்தி கொண்டு போனது. இப்போ இன்னொரு புயல் காற்று வேகமாக இப்படி ஒரு வேகத்தை நாங்கள் இந்த வாழ்நாளில் நான் பார்த்தது அவ்வளவு வேகம் அவ்வளவு குளிர் காற்று எங்கட ஏசி மாதிரி இருக்குது. அது வெளிநாடுகளில் சொல்லியிருக்கோம் அப்படி குளிர் அதே குளிர் இங்கே கடும் குளிராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காற்று இப்படி இந்த காற்றுக்கு தொடர்ந்து மழை பெய்திருந்தால் அதாவது ஒரு கிழமைக்கு முதலே மழை பெய்து நிலம் ஈரமாக இருந்தால் முழு மரங்களும் சரிஞ்சு விழுந்திருக்கும். இப்போ அந்த ஈரம் இல்லாதெல்லாம் மரங்கள் கொஞ்சம் நிற்கிது, கம்புகள் தான் முறிஞ்சிருக்கு. ஆனால் கடற்கரை பிரதேசங்களில் நிறைய கடல் அரிப்புகள் நடந்திருக்கு. கடல் வெளியில் வந்துருக்கு. இதில் அரித்து மரங்களை விழுத்தி கடற்கரையோடு இருக்கிற மரங்களை விழுத்தி கட்டிடங்களை விழுத்தி நிறைய சேதங்கள் எடுத்திருக்கு. அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கு கடற்கரை பிரதேசங்களை தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு, என்ன சேதங்கள் இருக்கு, இரவு என்ன ஆட்டம் காட்டிருக்கு. கடல் காற்று என்னவே புரியல, கையெல்லாம் முளையுது, காற்று அடிச்சு இன்னைக்கு தள்ளிக்கொண்டே தான் இருக்குது. நான் அதை காட்டணும். தெரியும் மாதகள் கெவி கடற்கரைன்னு சொல்லினோம். இந்த அல்லையை பாருங்க என்ன வேகமாக வந்து வெளுத்து கொண்டு பாருங்க. வேகத்தை பாருங்க, இந்த அலையை எப்படி எழும்பி வருதுன்னு பாருங்க. மரணமாக தான் இருக்குது. சரியான காற்று. இரவு இதை விட நல்லா பெருசாக எழும்பி வந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் மத்தியானம் இன்னும் ஒரு 2-1 மணி போல் சரியான அலை இருக்குன்னு சொல்லினோம். பாருங்க மரண அடிதான் அடிக்குது. அலை காற்று ஃபோன் பிடிக்க முடியுது, ஆட்டிக்கொண்டே இருக்குது. நகரம் முழுக்க கலட்டி எறிஞ்சி ஓடுது, பறந்துட்டுது. வா இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் கீரிமலை கடற்கரை கீரிமலை கடற்கரை தான் வந்திருக்கோம். பாருங்க அலை எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. தண்ணி இங்கே வறக்குது, அடிச்சு வெளியில் வறக்குது. அப்படி அலை அடிக்குது. பல்லெல்லாம் நடுங்குது, அவ்வளோ குளிர். பல்லெல்லாம் நடுங்குது. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பாருங்க எப்படி அரிச்சு எடுத்துட்டு இது அப்படியாங்கால விழாப்போகுது, சரிஞ்சிட்டு இது போலாம் கிடக்குது. அப்படியாங்கால விழாப்போகுது போல அப்படி ஒரு அபாயத்தில் தான் கிடக்குது. அவ்வளோத்துக்கு அரிச்சு எடுத்துட்டுது. தண்ணி அடிக்கிற இந்த எண்ணெயை நினைக்குது, அவ்வளோத்துக்கு அடிக்குது. அவ்வளோ அலை பாருங்க. அல்லி ஒரு ஆள் இந்த அளவுக்கு அங்கே எழும்பி வருது. அவடத்தில் ஒரு ஆள் இந்த அளவுக்கு எழும்புது. அல்ல இந்த பாருங்க அவ்வளோ ஒரு சரியான உயரத்தில் எழும்பி வருது. மற்ற அடிதான் அடிக்குது. மழை இப்போ லைட்டாக தூறிக்கொண்டு தான் இருக்குது. பெருசாக பெய்யெல்லாம் தூறிக்கொண்டு இருக்குது. ஆனால் காற்று தான் கட்டும் குளிர் காற்று அடிச்சு கொண்டு இருக்குது. நட்டுண்டு உடம்புலாம் என்ன அடியன்னு அது எப்படி இருந்தாலும் தீர்த்தக்கனியை பாருங்க. அது ஒரு அமைதியாக இருக்குது. தீர்த்தக்கனி அப்படியே அமைதியாக இருக்குது, நல்லா கிளியராக இருக்கு. குளிர் என்ன அலை என்ன காத்தனாலும் மக்கள் கோயிலுக்கு வந்திருக்கணும். கடமைகளை முடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கணும். சரியாக நடுங்குது, உடம்புலாம் நடுங்குது. சரி ஓகே, நாங்கள் இதை முடிச்சுக்கொண்டு நீ அப்படியே அங்கால போய் பார்ப்போம். அதாவது பருத்தித்துறை கண்ணம் போய் பார்ப்போம் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லி கடற்கரை. என்னோட அங்கே தான் கூடுதலாக அரித்து நிலம் கூடுதலாக அரிக்கப்பட்டிருக்குது, கடல் கூடுதலாக அரிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் கேகேஎஸ் பீச்செல்லாம் நிற்கிறோம். நடக்கவே முடியுதில்லை, அந்த எல்லாத்துக்கு அடிக்குது காற்று. அள்ளிய பாருங்க இப்படி தூக்கி எறியுதுன்னு சொல்லி அங்கே நடக்க முடியுதில்லை, அவ்வளோத்துக்கு அடிக்குது காற்று. அந்த இடத்துக்கு போக நான் விடியும் இல்லை, அவர் சரி போகிறதுக்கு ஆரம்பிச்சார். ஆனால் அங்கே பாருங்க அள்ளிய என்ன அடியண்டு. அடியும் அடிதான். இந்த இடத்த
பாருங்க எப்படி, அதாவது மழை தண்ணி கடல் அடிச்சு அப்படியே ரோட்டே அரைவாசியாக அப்படியே இறங்கிட்டு பாருங்க. இந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கட்டிடம், அதாவது இது இப்படி கட்டி இருந்தது சைட்டால், கடல் தண்ணி அடிக்கப்படுவாங்க. ஆனால் இது அடித்து அப்படியே உள்ள விழுந்துட்டு இதில் இருந்து அந்த தொங்கல் மட்டும் ஒரு 50 மீட்டருக்கு அடிச்சு அப்படியே ஃபுல்லாக உள்ள விழுந்துட்டு கிட்ட போகவே பயமாக இருக்குது. நாங்கள் நிற்கிற இடம் அப்படியே உள்ள விழுது வந்து பாருங்க, அப்படி வட்டிச்சு அப்படியே உள்ள விழுந்துட்டு அவ்வளோத்துக்கு எல்லாயும் காற்றும் அடிச்சு கொண்டு இருக்கு. இந்த மரங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், காற்றை பாருங்க அப்படி விழுக்குதுன்னு சொல்லி. சரியான மழை. உங்களுக்கு தெரியும், நான் மாதங்கள்லேருந்து வரேன், மழை விடவே இல்லை, பெய்து கொண்டே இருக்குது, சரியான மழை பெய்து கொண்டு இருக்கு. இப்போ இவ்விடத்துல தான் கொஞ்சம் மழை விட்டு இருக்கு. இந்த காற்று பணக்கண்டு காய வச்சுட்டு உடுப்புகளை அவ்வளோத்துக்கு ஈரமாக இருந்தா நடுங்குது, சரியாக நடுங்குது, சொல்லு நடுங்குது, அப்படி நடுங்க. பருத்தித்துறை நினைக்கிறோம், இது பருத்தித்துறை தான். சவுண்ட்லாங்காவது அவ்வளோ காற்று இந்தியாவிலே போயிட்டு இப்படியான நிலவரம் இருக்குது. ஒரு பெரிய மரங்கள் அப்படியே முறிய பொதுவெல்லாம் கிடக்கு. தென்னைகள் எல்லாம் நிலம் ஈரமாக இருந்தால் அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு. மங்கால நிலம் ஈரம் இல்லாததுல கொஞ்சம் தப்பி நிற்கிது. இப்போ நாங்கள் நிற்கிறோம் பருத்தித்துறையில் தான் நிற்கிறோம். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கடல் எப்படி கொந்தளிச்சு கொண்டு இருக்கு பாருங்க. அந்த காற்றுக்கு உப்பு அல்லையே பாருங்க, எப்படி அடிக்குது, எப்படி கொந்தளிக்குதான் சார். கட்டும் காற்று பாருங்க. ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த காற்றுக்கு. மட்டன் அடி அடிக்குது காற்று பாருங்க. தண்ணி அள்ளி சிந்துது அப்படி ஆக்களுக்கு இல்லை. அதே நெருங்கத்தை அப்படியே தண்ணி அடிச்சு இதுக்கால ஓடுது, மேலே வந்து இதுக்கெல்லாம் பாயுது தண்ணி. அங்கே அடிக்கிற தண்ணி இதுக்கெல்லாம் அப்படியே பாயுது. இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய நடந்து வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துக்கு என்ன பேர் என்ன? ஜெட்டி என்ன? அருத்துறை ஜெட்டி என்ன? அருத்தித்துறை ஜெட்டியா? அருத்தித்துறை ஜெட்டி. அடியை பாருங்க எப்படி பறக்க போகுதுன்றாங்க. அடிக்குது காட்டல் அப்படியே வருது, இழுக்குது. என்ன உயரத்தில் வருதுன்னு சரியான உயரத்தில் வருது. ஆட்டோக்களெல்லாம் முக்க போகுது. இதில் ஃபோட்டோ ஷூட்டு கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னா கரல் அப்படியே கடல் தண்ணி அப்படியே ஆட்டு போயிடும். அதில் போனால் நனையத்தான் போனோம், ஒரு தடி போனால் நனையத்தான் போனோம். எப்படியா? ஆமாம், குளிச்சு போடணும் தண்ணியால் எத்தி நினைக்குது ஆட்டோ. இந்த ரோட்டால் ஆட்கள் போகவே முடியுதில்லை. ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு தண்ணி அடிச்சு அடிச்சு அந்த ரோட்டில் போகிறாக்களை நினைக்குது. எத்தி அவ்வளோத்துக்கு எல்லாம் வந்து அடிச்சு பாருங்க தண்ணி எப்படி பாய போகுது. அந்த பாயிரும் இந்த பாருங்க அந்த தண்ணி அப்படி அடிச்சு ரோட்டால் போகிறாங்கன்னு நினைக்குது. பாருங்க ரோட்டில் அட்டிக்குதுன்னு நினைக்க அடிக்கிறாங்க. ரோட்டால் போராடலாம்னு நினைக்கிறேன். என்னையே நினைச்சிட்டு ரோட்டால் போகவே அவ்வளோது காட்டிக்கிறாங்க. அது அப்படியே அடிச்சு கொண்டே இருக்கு இந்த ரோட்டால். அதாவது இந்த கரையோர ரோட்டால் போகவே முடியுதில்லை. போட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நங்கூரம் அடித்து
நிப்பாட்டிட்டு நாங்கள் என்ன சொன்னால் கடை இந்த காத்தால் கடல் தொழிலுக்கு ஒரு தரம் போயில எல்லா இடத்தையும் போட்டுகள் அப்படியே இருக்குது நங்கூரம் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கணும். ஆனால் இந்த ரோட்டால் போகவே முடியுதில்லை. பாருங்கள் காற்று மரத்தை பாருங்கள், கடற்கரையோட இருக்கிற மரங்கள்லாம் தேங்காய் பதினாறு காய்ச்சி கொள்ளும் போது சின்ன மரத்துலேயே தேங்காய்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதால் அங்கே பாருங்க அடிக்க பாருங்க மறக்குது. ரோட்டால் போனாலே மழை இல்லாட்டி நனைஞ்சு தான் போக வேண்டியது இருக்குது. ஏன்னாட்டா அடிக்கிற அடிக்கு தண்ணி அப்படியே ரோட்டில் வந்து பாயுது. அப்படி தான் இருக்குது சம்பவம். மரங்களை பாருங்க எப்படி காற்று விழுத்து. எத்துதான் அப்படி எத்துதான் அதில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் என்ற, அதாவது 14ஆம் தேதி இங்கே மிக வெறும் பட்ட திருவிழா நடக்கிறது. இந்த இடத்த உங்களுக்கு தெரியும், வல்லை உதய சூரியன் கழகம் அந்த இடத்துல பெரிய பொங்கல் பானை அழகாக வச்சிருக்கணும். இப்படியே நாங்கள் உள்ளூர் போய் பார்ப்போம் அந்த பட்ட திருவிழா நடக்கிற இடத்த இப்போ என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கணும்னு சொல்லி. ஏன்னா இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது இங்கே பட்ட திருவிழா நடக்கிறதுக்காக. ஏற்பாடுகள் ஏதாவது செய்திருக்கணுமா, என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இருக்கா போய் பார்ப்போம். இந்த கடற்கரையில் தான் 14ஆம் தேதி 4 நாட்கள் 14ஆம் தேதி மிகப்பெரிய பட்ட திருவிழா, அதாவது பொங்கல் தினத்தன்று மிகப்பெரிய பட்ட திருவிழா நடக்கிறது. இன்னும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யலை. இன்னும் 4 நாள் இருக்குது தானே, அதால் இன்னும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம். அந்த பொங்கல் பானை என்றதை அவையில் வச்சிருக்கணும் ஒரு அழகாக இல்லை செய்திடுவினம் என்று நினைக்கிறேன். பாருங்க, தமிழர் பாரம்பரியமான ஒரு அழகான ஒரு பொங்கல் பானை வச்சு நல்ல அழகாக செய்திருக்கணும். பெரிய மாபெரும் பட்ட திருவிழா இங்கே நடக்கிறது உங்களுக்கு தெரியும். அதையும் நாங்கள் எங்களோட காணொலியில் காட்டுவோம். வார வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்டமனாறு பாலத்தில் மீன்கள் பிடிச்சி கொண்டிருக்கணும். இப்போ கொஞ்சம் காற்று கூட தானே கடலுக்கு மீன்கள் கூடுதலாக வரும். ஆனால் இந்த ஆற்றில் தொண்டமனாற்றில் வருதோ தெரியல. பார்ப்போம் எவ்வளோ மீன்கள் பிடிபடுதுண்டு. அந்த வலை வீசி இழைக்கணும் அந்த வலைகளை. மீன் பிடிக்கிறத ஒரு வெள்ளைக்காரன் வந்து மீன் எடுத்துட்டுருக்கோம். பாருங்கள் மீன்கள் நல்ல மீன்கள் பிடிபட்டுருக்கு. இது என்ன மீன் அண்ணா? இது மணல். மணல் 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 சிக்கிற இடத்துல திருப்பி இப்படியே வீசுகிறோம். நாங்கள் அதில் 2 பேர் வீசி கொண்டு நிற்கணும். 2-3 பேர் வீசினோம். இவையோட சேர்ந்து இங்கே பார்த்தா இன்னொரு மீனவனை மீன் பிடிச்சு கொண்டிருக்கா. இது பேர் நீர்க்காகம். தண்ணிக்குள்ளே அப்படியே நீந்தி போய் மீன் பிடிக்கும். நீர்க்காகம்.